மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஸ்பைடர் கேம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி வில்ஸ்னு ஒரு புதுசாக ஒரு கேம் விளாட வந்திருக்கோம். இது எனக்கு புதுசு, மற்றவங்களுக்கு புதுசு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போதைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபிசிக்கலி கெமிக்கலி அங்கே உக்காந்துருக்கிறது தான் நம்ம பையன், முன்னாடி இருக்கிறது நாம். இப்போதைக்கு நாம் ஓட்டிட்டு போகணும் மேலே. இதுவும் பையன் கீழே விழுந்தாங்கன்னா என்ன ஒன்றா எனக்கு தெரியாது. நம்ம சாகமாக போகணும்னு எனக்கு யாருமே தெரியும். என்ன தள்ளாடுற? நானே தள்ளாடுறேனே. ஓஷ் பிளாக். என்ன பையன் விழுந்தான்? பையா, ஐயோ டே பையா ஏறா. பையா பையா பையா. என்ன கீழே வந்துட்டான்? கீழே வந்துட்டான், கீழே போயிட்டான், கீழே வந்துட்டான். ஏப்பா நான் போ. என்ன பண்ண? அப்புறம் வந்துட்டா. ஏ போட 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 போட. என்னடா பண்ணுற நீ? போகணுண்டா. அப்படி செருப்படி வாங்குறேன் நான். மேலே பையாரி போகணும், ஆனால் இவன் போக மாட்டேங்கிறான். டே சீக்கிரம் தான் போய் தொலையண்டா. ஐயோ ஷேட். டே எப்படியாவது சாவுடா, ஏதாவது பண்ணுடா. இறங்கி சரி, நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரோம். ஸ்டார்ட் லெவல். ஓகே, இப்போ டேக் 2. இப்போ போயிடுவேன், நான் கண்டிப்பாக இப்போ போயிடுவேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம பையனும் நம்ம கூட சேஃபாக இருக்கான். இப்போதைக்கு சேஃபாக தான் இருக்கான். ஓ ஷெட் அண்ட் பிளாக் ஃபிலிப். ஓகே, ஹெல்மெட் கவுண்டுச்சா நம்ம பையன் கவுண்ட் வரைக்கும். இட்ஸ் அ குட் ப்ராக்ரஸ். ஐயோ போட்டு ஜம்பு. ஐயோ 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 ஓகே, சேஃபாக தான் இருக்கேன். அந்த ஆக்சிலேட்டர் பட்டன் அழுத்துற வரைக்கும் சேஃபாக தான் இருப்பேன். ஷேட் சேஃபாக தான் இருக்கேன். இப்போதைக்கு கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு நான் அப்படி போயிட்டேன்னா கூட. ஐயோயோ சூப்பராக இருக்குதே. இப்போ நான் போவேன். டே பேப்பர் முடிச்சிட்டேன். ஓ ஷேட், இவ்வளோ குட்டுறமாக இருக்கும் நான் நினச்சி பார்க்கலையடா இந்த கேமு. என்னடா அது? அது ஹார்ட்டு ஓகே, இது குடல். அது சுத்தமாக நல்லா இல்லை. சரி, அடுத்த டேக் வந்துட்டு அடுத்த டேக்கில் நான் எடுத்தோன்னே இப்போ எதுலேயுமே மாட்டாமல் பர்ஃபெக்டாக போகிறேன்னு சொல்ல வந்தேன். ஐயோ ஃபஸ்ட்டு தடுமாறுறீங்களா? அப்படா வந்துட்டாலா பட 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 பட. இப்போதைக்கு பைத்தியம் போத்திங்களா தலை வச்சு. மறுபடியும் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டேனும். லைட்டாக தலை மாட்டிச்சு அதனால. சரி, இவனை புரியல. நான் குட் பண்ணிட்டு இருங்க, நான் போயிட்டு இந்த லெவல் ஆடுறேன். இது செம்மையாக இருக்கும். பையன்யா அச்சன்ன பையன் எங்கே போயிட்டான்? டே பையா பையா ஏறா. டே உன்னை ஏற சொன்னால் ஏற முடிச்சா சரி. ஸ்லோ ஜஸ்ட்டு மிஸ் பட்டுருவேன். இங்கேயே ஸ்லோ தான். என்ன பண்ணுவ முடிஞ்சா? என்னது அட்டாப்பாவீங்களா? இப்படியே மேலே போகல, மேலே போயிருந்தால் ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு எனக்கு தோணுது. என்ன பண்ணுவது? பின்னாடி போகணும்.
வேறு ஒன்றும் ஆகலை கைஸ். நான் வந்துட்டேன். வீல் பஞ்சர் ஆகுமா? வீல் பஞ்சர் ஆகுமா என்ன? எல்லாம் பார்ப்போம். மொத்தம் நிறைய முடிச்சிருக்கு. நான் வந்து இப்போ வந்து அப்பா கேரக்டர் அப்படியா? ஓகே வருது நெஸ்ட் வருது நெஸ்ட்னு நினைக்கிறேன். வரல. ஓகே நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷமாக கரெக்டாக வந்துட்டேன். ஓஹோ ஓகே யோர் பெஸ்ட் டைம் 93.72 செகண்ட்ஸ் எடுத்துருக்கேன் கைஸ். இந்த கேம் முடிக்கிறது அடுத்து ஏதோ ரெயின்போ கலரில் ஏதோ ஒரு இடம் வந்துருக்கு. இதை முடிச்சிருந்தேன். யாரோ எல்லாமே அவசரப்பட்டு குத்தக்கூடாத இடத்துல குத்திருக்காங்க. ஓ கால் விழுந்துருச்சு. கால் எத்தனை இதுடா கால் உடஞ்சி கீழே குத்திட்டு சொல்ல வேற வந்து சொருவிடும் காலில் வந்து சொல்லி அந்த காலை அவுத்துக்கணும்னா கொஞ்சம் இத்தனை வாட்டி சொல்லி தலைவனை பார்த்தீங்களான்ற இப்படி போனான்னு பார்த்தீங்களா கைஸ்? இப்படி போனான்னு பார்த்தீங்களா? செம்ம நீங்கள் பார்த்து சிரிக்க போறீங்க. என்னடா அது நம்ம காலிக்கிட்ட செத்துட்டாட்டா. மூமெண்ட் பண்ணி செத்துட்டீங்களா? நெக்ஸ்ட் டார்கெட். ஓகே இப்போதைக்கு அந்த ஆரோவில் மட்டும் நான் மாட்டக்கூடாது, அவ்வளோதானே. ஒன் பிளக் பண்ணி ஆரோ குத்தாதீங்க. கீழே குத்து கட்டு போங்க. வெட்ட வேண்டியது விரல்களே இல்லை தலையே. என் பையன் போயிட்டான்டா. நல்லா வர இந்த வாட்டி யாரும் எங்கேயும் குத்தலை. ஆனால் போன நேரம் மட்டும் இடிச்ச இடம் அப்படி அந்த டெட்டாங்க அதை மட்டும் யாரும் கண்டுக்காதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு கண்டுக்காதீங்க, ஏன்னா அது ரொம்ப கேவலமான விஷயம். எப்படா போனோம்? அது தலையில் இருக்கிற பார்ட்ஸ் எடுக்கும்னு நினச்சா தலையை தனியாக தூக்கிட்டு போயிட்டு ஷூவையும் தனியாக கழட்டி இழுத்துட்டு போகுதுறாது. ஓகே இந்த ஸ்டேஜ் வேணாம். ஐ திங்க் நான் வந்து 4th ஸ்டேஜ் போகலாம். ஜெர்க்கா இப்போ போகிறேன் போடுறா. ஜெர்க்கோ கம்பி மேலே ஓட்ட போகிறேன். ஆமாம் கம்பி மேலே தான் ஓட்டியிருக்கேன். டே அந்த இடத்துல எங்களால் அதை வைப்பானோட பைத்திய பசங்களா எல்லாமே தலையில் போச்சு. அந்த குழந்தை பார்த்தா என்னடா நினைக்கும். ஓகே நெக்ஸ்ட் டேக் இந்த லெவலில் கை நம்ம மேலேயும் போட மாட்டேங்கிறான். என்னடா அது கேவலோட போசலடா ஓட்டிட்டு இருக்கேன். போலாம் இந்த பையன் நவுந்துக்கோ. டேடி நேராக போகணுமா அவன் ஸ்கூலில்? நவுறா நவுற மாட்டேங்கிறாங்க.
என்ன பண்ணிப்பான்? என்னடா அது எல்லாத்துலயும் எதையாவது வச்சிருக்கீங்கடா. என்னடா அது என்ன தலையில அம்மிங்களை தூக்கி போட்டு கொலை போயிருக்கீங்க. அம்மிங்கொல்லு கூட கிடையாதுடா அது. அது இதுடா, காருடா. காரை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? காருக்கு சாப்பிட்டாலும் லேண்ட் மைன்றாது. யாரா அந்த கேம் கிரியேட்டரு எல்லாத்துமே என் மேலே போட்டு கொள்றதாவே இருக்காங்கடா. யாரா அந்த சீரியல் பார்த்தீங்களா? யுவர் செகண்ட் பெஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன். 38.43 செகண்ட்ஸ். இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரணும் கைஸ். ஓகே, இப்போ வந்து லாஸ்ட்டா உங்கள் விஷயம் நான் தீர்த்தேன். கவலைப்படாதீங்க, லாஸ்ட் தானே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி பக்கத்தில் போயிட்டு செத்தனா எப்படா வரும் அந்த வீடியோ உட்காந்து காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. டேய், அந்த மாதிரி ஒன்றும் சாவானாடா, எனக்கு தெரியாமல் கண்ட்ரோலே இல்லைடா. தப்பான இடத்துக்கு போயிட்டேனா? போடா வந்துட்டேன். இப்போ பாருங்க, இப்போ பார்ப்பீங்க ப்ரோ ஸ்கில்ஸ். இப்போ பார்ப்பீங்க சரி ப்ரோ ஸ்கில்ஸ் எல்லாம். என்ன வாய்டா எனக்கு சொல்லி முடியல. இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்ன அடுத்த செகண்டே செருப்படி வாங்கி செத்தேன். இப்படி தானே பாப்பானே? இப்படி போகணும் இந்த கேம். இப்படி தான் யூஸ் போகணும். சும்மா போன வாட்டி ட்ரையல் காட்டினேன், வேறு ஒன்றும் பண்ணல. என்னடா அது? எவன்டா ஹெல்மெட் இருக்குனது? ஓ, ஸ்குட் கேம். ஆமாம், ஸ்குட் கேம். அந்த கேம் கிரியேட்டருக்கு என்னதான் வந்து தெரில. இந்த கேம் ஸ்டார்ட் ஆன ஒரு நிமிஷம் கூட இல்லைடா, அத்தனை வாட்டி நான் கொள்ள ட்ரை பண்ணிட்டேன் அந்த கேம் கிரியேட்டர். இப்படி போயிட்டு நல்ல ஒரு யோசனை இங்கே வாழ்க்கை விட்டுருவேன். வந்துட்டேன். அப்பாடான்னு சொன்ன கையை உடச்சிருக்குதே. லூசு கூவையாக இருக்குதே. ஐயோ மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணு. எத்தனை வாட்டி ப்ரோன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி அடி வாங்கிட்டேன். நீங்களே சொல்லுங்கள், இந்த கேம் ஆரம்பிச்சதுலேருந்து எத்தனை வாட்டி நான் அடி வாங்கியிருக்கேன்? ஐயோ செத்துட்டேன். செத்து உனக்கு காப்பாற்றலான்னு பார்த்தா செத்துக்கிட்டே இருக்குது. அடுத்த டேக் இப்போ போகிறேன் பாருங்க, முடிக்கிறேன் பாருங்க. லெவலில் 1 மினிட்குள்ளே முடியலன்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் லைக் போடுங்க ப்ளீஸ். உண்மையை சொல்கிறேன், நீங்கள் லைக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு. ஏன்னா போன வீடியோ நான் பார்த்தேன் கார்டன் ஆஃப் பேனுக்கு நீங்கள் சுத்தமாக சப்போர்ட் பண்ணல, கமெண்ட்டும் பண்ணல, நிறைய பேர் பார்க்கவும் செய்யலை. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வீடியோ போடணும்னு தோணும். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். அப்போ தான் நல்ல பெரிய யூடியூபராக இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆக முடியும். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். 3 விஷயமே எனக்கு முக்கியம், வியூஸும் முக்கியம். அதனால் இது எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. நானும் நிறைய வீடியோஸ் போடுறேன். ஓகே, நான் ஃபிஷ்ஷை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இதுதான் கடைசி ஸ்டேஜ். ஒன்றுத்தில் தோத்துட்டோம்னா அடுத்து விட்டுருங்க. இது ப்ளே பண்ணலாம், இது ப்ளே பண்ணலாம், இது என்னது? ஓகே, ஜம்பிங் ஜப்பாங்க. ஓகே, எதுக்கு இத்தனை ஜம்ப்பு? ஒன்றுத்துக்கு இல்லை அவ்வளோ ஜம்ப்பு வச்சுருங்க. ஓகே, இப்படி போகணும். உள்ளே போ. ஓ ஷிட், இப்படி போகணுமா? நான் கூட பயந்துட்டேன். என்னடா ஜம்ப்பு
வச்சிருக்கானுங்களேன்ட்டு தரையில் விழுந்து செருப்பு. அந்த சைடு அவ்வளோ கம்மியாக வச்சிங்கன்னா எப்படா நான் போவேன்? இப்படி தானே விழுந்து சாவேன். எப்படா போவேன்? கூடுங்களா? சரி கைஸ், இதுதான் கடைசி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மெயினாக சப்ஸ்கிரைப், லைக்கு, ஷேரு இந்த 3மே எனக்கு முக்கியம். அதனால் கொஞ்சம் போடுங்க கைஸ், ப்ளீஸ். And thanks for watching this video. நான் உங்கள் ஸ்பைடர் கேமிங். Thanks for watching guys. Bye.